ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இதில் புரிய வச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 9. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நான் ஒன்றை விடப்போ ரொம்பவே ஸ்ட்ராங், எனக்கு மேஜிக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அப்படி இருந்துமே கூட நான் ஏன் ஒன்று தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அசஸ் கேட்கவும், ரொம்ப சீரியஸ் ஆகாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இல்லை அப்படின்னு அசஸ் அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோவை பதிலுக்கு அட்டாக் பண்றா. அசஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா ஒரு குட்டி டேகரை வச்சு நம்ம ஹீரோ அதை தடுத்துருந்தான். உங்ககிட்ட வெப்பன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது வெப்பன் இல்லாம ஃபைட் பண்ணா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அசஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்குங்கிறதுனால ஸ்வாட் அட்டாக் நம்ம ஹீரோ டாஷ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் தான் அந்த அகாடமியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஏன் என்னால உன்னை தோக்கடிக்க முடியல அப்படின்னு வா கேக்குறேன். நான் அதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன், டென்ஷனா இருக்காத, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணு, புதுசா எதையாச்சும் யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச அசஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவ ஈக்குவலுக்கு யாரும் இல்லைங்கிறதுனாலயே அவ ரொம்பவும் போரிங்கா இருந்தா. அவ வாழ்க்கையே வருத்த மாதிரி தான் எப்பவும் நடந்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்கையும் நீ ட்ரை பண்ணிட்ட, பட் என்ன தோக்கடிக்க நீ புதுசா ஒரு ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும். நீ சொல்றது கரெக்ட் தான், ஒரு விஷயத்தை யோசிச்சாதான் உன்னை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அசஸ் வந்துட்டு விஜுவலைஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் ஒரு ஐஸ் கேசலா மாத்திர ஒருத்தங்க மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹீரோவால அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். படிவா லிட்டரலி ஐஸாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை நம்ம ஹீரோவால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இதை என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அந்த மொத்த இடமா அசஸ்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. பட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அவ மேஜிக் சர்க்கிளை தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் அவளோட அட்டாக் பவர் ரொம்பவே இப்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த மொத்த ஐஸ் கேசலுமே அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ அவளோட மேஜிக் இன்வெஸ்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஈஸியா டெஸ்ட்ராய் பண்றா. குட்டி சர்க்கிள் வேலைக்காகாத நம்ம ஹீரோவும் இப்ப பெரிய மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்ஸ்டன்டா டெஸ்ட்ராய் பண்றான். அசஸ்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவளோட ஐஸ் மேஜிக்கை நம்ம ஹீரோ கண்ட்ரோல்ல எடுக்கிறான். மேஜிக் வச்சு அவனை அட்டாக் பண்ண முடியல, ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அதையும் அவன் ஈஸியா டாஷ் பண்ணி தடுத்துருவான். எப்படி அவனை தடுக்கிறது அப்படின்னு அசஸ்ட் யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப அவளோட ஐஸ் கேஸ்ல வந்து கேன்சல் பண்ணிட்டா. அவகிட்ட இருக்கிற மொத்த மானா பவரையும் சேர்த்து அவளோட ஸ்வாட்ல வந்து செலுத்துறா. பரவாயில்லையே, இது புதுசா இருக்கு, இந்த டெக்னிக்கையும் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டொனட்டா வந்து பிராம் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் பிராம் ரொம்பவே டஃப் கொடுக்குறான். பிராம் நீ ஓகே தானே ரொமாட்டிக்கா கேட்கவும், எனக்கு எதுவும் ஆகலன்னு அவன் சொல்றான். அந்த பர்சிபல் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம கண்டிப்பா இவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. பர்சிபல் எனக்கு ஒரு கை கூட அப்படின்னு டொனட்டா சொல்றான். இதை அவங்களை தனியாவே சமாளிச்சிருவான்னு சொன்னீங்கன்னு அவன் கேட்கவும், பட் இந்த காமனர்ஸ் கிட்ட நான் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு டொனட்டா சொல்றான். அப்ப சரி நம்ம யாருன்னு அவங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஃபைட் பண்ண இறங்கிருக்காங்க. ரெண்டு பேருமே இப்ப வேற சைட்ல இருந்து பிராமியும் ரொமாட்டிக்காவையும் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. போச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுதா? இல்ல கண்டிப்பா இதோட இதை நான் முடிய விட மாட்டேன், ராம் தலைய குனி அப்படின்னு ரொமாட்டிக்கா சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு நேராவும் பயங்கரமான வெண் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றா. சோ இப்ப அந்த ரெண்டு பேரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு தான் அசஸ்ட் இந்த மேஜிக்கையே யூஸ் பண்ணிருப்பா. பட் இப்பவே அவளால அதை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஸ்வாட் மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணி தான் அந்த டிராகனை கொல்றதுக்கு அசஸ்ட் போயிருப்பா. நம்ம ஹீரோவும் அவளை தடுக்க ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் அசிஸ்ட் தடுக்கவே முடியல. ஸ்வாடையும் மேஜிக்கையும் அவ கம்பைன் பண்ணி ஒதுக்குறதுனால அதை வச்சு அவளால மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியுது, ஸ்வாடையும் யூஸ் பண்ண முடியுது. ஹீரோ அவன் டேகரை வச்சு தடுக்கிறான். பட் டேகரையே அவ துண்டா ஆக்கியிருந்தா. நான் உன்னை கார்னர் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ பார்க்கும்போது நம்ம ஹீரோ இன்வெர்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் இங்க தான் இன்வெர்ஸ் பண்ண எதுவும் இல்லையா அப்படின்னு அவ யோசிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கிளாக் டவரையே மொத்தமா இன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இந்த கிளாக் டவரோட டிமானிக் கார்ஸ் ரிலீஸ் செய்யப்பட்டது. இனி இந்த கிளாக் டவரால மான்ஸ்டர்ஸ் எதுவும் ரிலீஸ் ஆகாது. இந்த ஷேடோ வேர்ல்ட் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபைனல் டோர்னமெண்ட் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த கிளாக் டவரை கிளியர் பண்ண அந்த பர்சன் டிசையர் ஹெர்மான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் இதை மானிட்டர்ல பாக்குறாங்க. அந்த இன்னொரு ப்ரொஃபசர் தான் ரொம்பவே கடுப்பாகிறான். பேட்டா கிளாஸ் ப்ரமோஷன் ஆகுறாங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பிரின்சிபல் முன்னாடி மீட்டிங் நடக்குது. இந்த ப்ரொஃபசர் போக்மேன் வந்து மேஜிக் நைட் ஒரு காமனரால எப்படி தோக்கடிக்க முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் தான் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும், போக்மேன் நீங்க சொல்றதை பார்த்தா பிரிச்சர்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க, சரி ப்ரூஃப் எங்கன்னு கேட்கவும், என் உள்ளுணர்வு சொல்லுது கண்டிப்பா அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு போக்மேன் சொல்றான். ப்ரொஃபசர் போக்மேன் கொஞ்சமாச்சும் ப்ரொஃபசர் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த லிஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கிறாரு. ரேங்கிங் டோர்னமெண்டோட சிங்கிள் ரேங்கர்ஸோட நேம்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு கொடுக்கவும், நீங்களே அதை டிசைட் பண்ணிட்டா எங்களெல்லாம் அதுக்கு மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னு அந்த ப்ரொஃபசர் கேட்கறாங்க. உங்க ஒப்பீனியனையும் நான் தெரிஞ்சுக்கிடலாம்னு நினைச்சேன். பட் சில பேர் ப்ரொஃபசர்ஸ் மாதிரியே நடந்துக்கல அப்படின்னு பிரின்சிபல் போக்மேனை பாக்குறாரு. டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சது. இப்ப அசிஸ்டும் நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்றாங்க. சரி நான் என் ஸ்ட்ராட்டஜியை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆல்பா கிளாஸ்க்குள்ளேயே மோதிக்கிட விடணும்னு தான் நினைச்சேன். அதுவுமே ஒரு நல்ல பிளான் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், பட் நான் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிதானே அசஸ் கேட்கவும், ஈவன் நீ அவங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கடுத்து எங்க கூட வந்து ஃபைட் பண்ணி எங்களையே எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருந்தது. ஸோ நாங்கள் வின் பண்ணுறதுக்கு இதில் இருந்த ஒரே ஆப்ஷன் அந்த ஷேடோ வேர்ல்டை கிளியர் பண்ணுறது தான். பட் எங்களோட மோட்டிவ் உனக்கு தெரியக்கூடாதுன்னா அவன் கூட நான் ஃபைட் பண்ணேன். நீயும் ஏன் மேலே இருந்த கோவத்தில் ஃபைட்டிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. பட் உண்மையிலே நான் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சேன் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் சரி இந்த ரேங்கிங் டோர்னமெண்ட்லையும் நீ உன்னோட கோல்ல தான் கண்ணா இருந்திருக்க.
உண்மையிலே நீ என்ன தோக்கடிச்சிட்ட, நான் ஒத்துக்கிறேன். உன் பிளான் படியே தான் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கல அப்படின்னு வா கேக்குறா. நீ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருந்தா நான் தோத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல டிசையர், ஈவன் நீ போயிருந்தாலும் நீ விட்ட இடத்துல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணிருப்போம். ஏன்னா அவ கூட இருந்தவங்கள தான் நாங்க தோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு ராமு ரொமான்டிக்காவா அங்க வந்து நிக்கிறாங்க. ரொமான்டிக்கா, உன்னோட ஹெல்ப் இல்லாம என்னால அதை பண்ணிருக்க முடியாது, சோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னையவோ பாராட்டுறான், கேட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். சரி சரி, நீயுமே உண்மையிலேயே சூப்பரா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். பிராம் உன்னை விட நான் தான் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றான். ரொமான்டிக்காவும் நம்ம ஹீரோ பாராட்டத்துல ஹாப்பியானாலும் அதை வெளியே காமிக்க மாட்டேங்கிறா. இவங்க இப்படி ஒத்துமையா இருக்கிறத பார்த்து அசஸ்டுமே ஹாப்பி ஆகுற. ப்ரொஃபசர் பர்க்மன் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, சோ நான் கிளம்புறேன். டிசையர் ஹெர்மான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னையவோ நீ ட்ரைனிங் பண்றியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ப்ளோ கார்டன் பார்ட்டியை சேர்ந்தவா, அவளுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா கேட்கறா. காலையில 6 மணி, சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் ஸ்கூலோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரின்ட்டு கிளம்புறா. பட் ரொமான்டிக்காக்கு தான் கொஞ்சம் இதுல விருப்பம் இல்ல. நம்மளுமே கிளம்பவும் ப்ரொஃபசர் பிரிச்சர் நமக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் சிங்கிள் ரேங்கர் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்க சொல்றாங்க. அப்படின்னா நாங்கெல்லாம் ஆல்பா கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆயிட்டோமா அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும், அதுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க சொடக்கு போடுறாங்க. ஒரு கேக் அந்த இடத்துக்கு வருது. எஸ்லோ பேக்கரியில இருந்து வந்த கேக். அந்த கடையில ஒரு பிரெட் வாங்கினாலே 1 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுமே, இவ்வளவு பெரிய கேக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும், இவ்வளவு அருமையான கேக்க கொடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா பேட் நியூஸ் இல்ல தானே அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும், ஆக்சுவலி ஒரு பேட் நியூஸ் தான் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவோ ரொமான்டிக்கா ஷாக் ஆகுறா. நான் சும்மா சொன்னேன். சரி ஓகே, எல்லாரும் கேட்டுக்கோங்க. டிசையர் ஹெர்மான், ரொமான்டிகா ஏரோ, பிராம் ஷ்னைசர், நீங்க எல்லாருமே ஆல்பா கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகுறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ எல்லாருமே இப்ப செம ஹாப்பி ஆகுறாங்க. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ, எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு கிரீம் வேணும் அப்படின்னு பிராமோ ரொமான்டிக்காவும் சொல்றா. ப்ரொஃபசர் மணிக்கிட்ட இருக்கா, நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க ஜெயிச்ச உடனே அந்த பஃபூன் தலைய மூஞ்ச பாத்துக்கணுமே, அட்லீஸ்ட் என்னால இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரிச்சர்ட் சொல்றா. சோ எல்லாருமே இப்ப எங்க ஜாலியா கேக்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் வந்து பிளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. ஆர்ஃபனேஜ்ல சின்ன பசங்களுக்கு அவங்க போய் ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்திருப்பான். எனக்கு மேஜிக் எப்படி யூஸ் கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பான். சரின்னு அவங்களுமே கத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது அவனுக்கு மேஜிக் கத்து கொடுத்ததே இந்த ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் தான் நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நமக்கு ஒரு என் கிரெடிட் சீனையும் காமிக்கிறாங்க. மேஜிக்கல் டவருக்கு நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கடைசியா காமிச்ச இந்த ஈவில் ஆர்கனைசேஷன் குரூப் மாதிரி இருக்கிறவங்க யாரு, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு எபிசோட் வேணா கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கலாம், பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல சூப்பரா போகும். அசிஸ்ட் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம ஹீரோவில் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அசிஸ்ட் நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருந்தா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட்லியா மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு அசிஸ்ட் முடிவு பண்ணிட்டா. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.